நமஸ்காரம். இன்று முதல் நாம் நவக்கிரகங்கள் தொடர்பான விளக்கமான வீடியோவினை அடுத்தடுத்து வழங்க உள்ளோம். முதலில் இன்றைய வீடியோவின் தொடக்கமாக ஒளிப்பிழம்பான சூரிய பகவானை பற்றி பார்க்கப் போகின்றோம். உலகின் ஜீவராசிகள் அனைத்திற்குமான ஒளியையும் உயிர் சக்தியையும் அளிக்கின்ற தலைமை கிரகம் சூரியன் ஆகும். சூரிய பகவான் காஷ்யப முனிவரின் குமாரர். ஒளியின் உருவமே வடிவான இவர் நவ கிரகங்களின் நடுவில் அமர்ந்திருப்பவர். இவர் சிம்ம ராசிக்கு அதிபதி. அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியனின் அதீத சக்தியும் ஆளுமை திறனும் சற்று அதிகமாகவே இருக்கும். சூரியனின் திசை கிழக்கு. அதிதேவதை அக்னி, பிரதி அதிதேவதை ருத்ரன். சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்தலம் சூரியனார் கோவில், சூரியனார் குடிகாடு, தஞ்சாவூர் அருகில் உள்ளது. சூரிய பகவானின் நிறம் சிவப்பு. இவர் 7 குதிரைகள் பூட்டிய ஒரு பிரம்மாண்ட ரதத்தில் பயணம் செய்கின்றார். இது காலத்தின் ஓட்டத்தையே குறிக்கின்றது. சூரியனுக்கு ஏற்ற தானியம் கோதுமை. சூரிய பகவானுக்கு பிரீதமான அன்னமாக கோதுமை, ரவா, சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நிவேதனம் செய்யலாம். சூரியனுக்கு உகந்த பூக்களாக செந்தாமரை, எருக்கு மிகவும் விருப்பமானவே ஆகும். சூரிய வஸ்திரம் சிவப்பு நிறம். சூரிய பகவான் அணியக்கூடிய ரத்தினம் மாணிக்கம். சூரிய வழிபாட்டால் ஆரோக்கியம், சக்தி, செல்வம், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிட்டும். இப்போது சூரிய வழிபாடு பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் விரிவாக பார்க்கலாம். சூரிய வழிபாடு. நாம் வாழும் இப்பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சூரிய பகவானே ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். கதிரவன், ஆதித்யன், ஞாயிறு, பாஸ்கரன், மித்ரா என பல பெயர்களாலும் அழைக்கப்படும் சூரிய பகவானை இந்து மதம் மட்டுமன்றி பிற மதங்களான புத்த மதம் மற்றும் ஜைன மதத்தினரும் தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றார்கள். சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய ரதத்திலே பவனி வரும் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன என்பதே வான சாஸ்திரத்தின் அடிப்படை நம்பிக்கையாகும். இப்போது சூரிய பகவானை எவ்வாறு வழிபடலாம், அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். நவ கிரகங்களிலே தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்கு உரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகின்றது. சூரியனின் அருள் நிறைந்து இருந்தால் ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து போன்ற நற்பலன்கள் கிட்டும். இதனாலேயே ஜாதக பலன் பார்க்கும் போதும் சூரியன் அமைந்துள்ள இடத்தினையும் சூரிய திசையினையும் பிரதானமாக எடுத்துக்கொள்வார்கள். சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட உகந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமையிலே விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுகையில் சூரியனின் அருளும்
எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். அடுத்து சூரிய விரத முறைகளை பற்றி அறிவோம். சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட எண்ணும் அடியார்கள் முதலில் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி பூஜை செய்யும் இடத்தை நன்றாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் பூஜைக்கு தேவையான அர்ச்சனை தட்டை தயார் செய்து கொள்வதற்காக அதிலே கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். சூரியன் உதிக்கும் கிழக்கு திசை நோக்கி விளக்கினை ஏற்றி வைத்து ஒரு சிறிய செம்பிலே தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் தெளிப்பது போல 3 முறை தெளித்து சுற்றி கட்டி சூரிய பகவானை பார்த்து வணங்க வேண்டும். காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட இயலுமாயின் மேலும் சிறப்பாகும். சூரிய நமஸ்காரம் முடிந்தவுடன் ஏதேனும் இனிப்பு வகை, குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடாமல் விரதத்தினை தொடரலாம். இவ்வாறு விரதம் இருப்பவர்கள் மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் அந்த விரதத்தின் முழு பலன்களும் அர்த்தம் அற்றதாகி போகலாம். இறுதியாக சூரிய வழிபாடு மேற்கொள்வதனால் ஏற்படும் பலன்கள் என்னவென்று பார்ப்போம். சூரிய வழிபாட்டினால் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. விரதத்தின் பயனாக முகத்திலே வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை, பொருளாதார வளர்ச்சி போன்றன உருவாகும். செய்வினை, மாந்திரீகம் போன்ற ஏதேனும் துஷ்ட சக்திகள் இருப்பின் அது சூரிய விரதம் இருந்து வழிபடுவோரை அண்டாது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஆளுமை தன்மையும் அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் யாராக இருந்தாலும் காணாமல் போய்விடுவார்கள். இத்தகைய மகத்துவம் வாய்ந்த இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் மேற்கொண்டு வழிபடுபவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். அடுத்து வரும் காணொளிகளில் ஏனைய கிரகங்களின் வழிபாட்டு முறைகளையும் அவற்றிற்கான பலன்களையும் காணொளிகளாக எடுத்து வர இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.